கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஒவ்வொருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்க்கையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட கூட பேசுவாராக. ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஜெபிக்கிற நீங்கள் சோர்ந்து போய் கூட இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தும்படியான வசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். சங்கீதம் 66:19 வசனம் இவ்விதமாக சொல்லப்படுது. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த வேதம் சொல்லுகிறது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அது அழகான ஒரு வார்த்தை. என்னன்னா, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை என்று சொல்லலை, என் ஜெபத்தின் சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதர்களும் நீங்கள் கூடி ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது, தவறு அல்ல. தனிப்பட்ட ஜெபம் நம்மளோட வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்றாக இருக்குது. எந்த மனிதன் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறானோ அதான் சொல்கிறது என் ஜெபம்னு சொல்லப்படுது. எங்கள் ஜெபம்னு சொல்லலை, என் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து ஆண்டவர் பேசுவாராக. நீங்கள் தனிப்பட்ட ஜெபம் எந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க என்று சொல்லி பார்க்க வேண்டும். நான் ஒரு காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணுகிற அத்தனை பேருக்குமே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நிறைய உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, எல்லாம் ரெடியா இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், தனிப்பட்ட ஜெபம் மிக அவசியம். ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். மத்தேயு 6:6, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நீயோன்னு சொல்லப்படுது. நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார், பதில் அளிப்பார். வெளியரங்கமாக நீங்க கதவை பூட்டிட்டு உள்ள என்ன ஜெபம் பண்றீங்களோ அந்த ஜெபத்துக்கு என் ஜெபத்தை கேட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் நிச்சயமாக கதவை பூட்டி நீங்க உள்ள உட்கார்ந்து என்ன ஜெபம் பண்றீங்களோ அதை அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, அழகா சொல்லப்பட்டிருக்குது, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிறார், காண்கிற தேவன், கேட்கிற தேவன். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வெளியரங்கமாக பலன் அளிப்பார். அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டு கதவை பூட்டுங்க. யாருமே சொல்லாமல் கதவை பூட்டி உள்ள அது நீங்கள் தேவனோட கூட எவ்வளோ நேரம் பேச விரும்புகிறீங்களோ, 5 நிமிஷமோ இல்லை 50 நிமிடமோ இல்லை 5 மணி நேரமோ, அது உங்களோட விருப்பம். அது இவ்வளோதான்ங்கிற சொல்லலை. அவர் சின்ன ஜெபத்துக்கும் பதில் கொடுக்குறாரு, பெரிய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்குறார். ஆனால் என்னன்னா, உங்கள் அறை வீடு பூட்டப்படணும். அப்படி பூட்டி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா நிச்சயமாக வெளியரங்கமாக பலன் அளிப்பார். சோர்ந்து போகாதீங்க, அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். என் ஜெபத்தை அவர் கேட்டார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஜெபத்தை அவர் கேட்கிற தேவன். உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்க அந்தரங்கத்தில் பூட்டி ஜெபம் பண்ணா கண்டிப்பா ஜெபத்தை கேட்பாரு. நீங்க பூட்டி தான் பாருங்களேன், உங்க கடன் எப்படி அடைக்கப்படுதுங்கிறத பாருங்க. நீங்க பூட்டி தான் பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள எப்படி சமாதானம் வருதுங்கிறத பார்ப்பீங்க. நீங்க வீட்டை பூட்டி தான் பாருங்க, உங்க தொழில அடைக்கப்பட்ட வாசல் எப்படி திறக்கப்படுதுங்கிறத பார்ப்பீங்க. உங்க அறை வீட்டு கதை பூட்டி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி கர்த்தர் நலமாக வல்லமாக கர்த்தர் எப்படி ஒழுக்கமான வாழ்க்கையை கொண்டு வராருங்கிறத பாருங்க. அறை வீட்டை பூட்டி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில தேவன் கொடுக்க பாதுகாப்பை வெளியரங்கமாக பார்ப்பீர்கள். உங்க சத்துருக்கள் எல்லாம் பற்கள் கடிக்கப்பட்டு கரைந்து போவார்கள். அவர்களை நீ தேடி காணாம போக பண்ணும்படியாக கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, அறை வீட்டை பூட்டி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த விவேகம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, இந்த ஞானம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, இந்த அறிவு எப்படி வந்தது தெரியாது, இந்த புத்தி எப்படி வந்தது என்கிறது தெரியாது. அது மாத்திரமில்ல, நம்ம எப்படி இப்படி உயர்த்தப்பட்டோம் என்கிறது தெரியாது. அந்தரங்கத்தில் கதவு பூட்டாக ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளியரங்கமாக பலன் அளிக்க பதிலளிக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கதவை பூட்டி பாருங்க, இது தேவன் கொடுக்க ஒரு சரியான ஒரு ஆலோசனை. இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜெபத்தை கேட்பார். கதவை பூட்டின அத்தனை பேரோட வாழ்க்கையும் தானியேலை பாருங்க, எவ்வளவோ பிரச்சனை வந்தது. அவர் எப்பொழுதும் போல அவர் மேலே போய் அது வீட்டு கதவை பூட்டி
அவர் எருசலேமுக்கு நேராக கைகளை உயர்த்தி அவர் ஜெபம் பண்றாரு. பாருங்க, அவர் அந்தரங்கத்தில் அவர் ஜெபம் பண்றாரு. வெளியரங்கமாக கர்த்தர் பதில்கள் அளிக்கிறாரு. தானியேலின் தேவன் தான் தேவன், அவரே ரட்சிக்கிறவர், அவரே தப்புவிக்கிறவர் என்று சொல்லி பெரிய ராஜாக்களோட வாயிலிருந்து சொல்லும்படியாக வெளியரங்கமாக. அது மாத்திரமில்ல, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. கிறிஸ்துவை குறித்து சொன்னாங்க, தானியேலின் தேவன் என்று சொல்லப்படுது. எப்படி ஒரு மனிதன் கதவை போட்டுனா அந்த மனிதன் மூலமாக தேவன் வெளிப்படுகிறார், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வைக்கிறார். அன்பானவர்களே, உங்களை சிங்க கேபில போடணும்னு நினைக்கலாம், இல்லை எதுலனாலும் போட்டு வேடிக்கை பார்க்க நினைக்கலாம். ஆனால் சொல்லுகிறேன், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார். கதவை பூட்டி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உலகத்தில் அடைக்கப்பட்டிருக்க கதவை திறப்பார். நீங்க உங்க வீட்டு கதவை பூட்டுனா ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்திற்கு பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் புதையலையும் தருவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த ஆண்டுல நிச்சயமாக நீங்க வெளியரங்கமாக கர்த்தர் பலன் அளிக்கிறதை நீங்க பார்ப்பீர்கள். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? என்னோட அறை வீட்டை பூட்டி நான் தனியாக உட்காந்து நான் ஜெபம் பண்ணுவேன். பிதா என்னை நோக்கி பார்ப்பாரு. பார்க்கிற மாத்திரமில்லை, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, என்ன போராட்டம் இருக்குதோ, என்ன தேவை இருக்குதோ, அது வெளியரங்கமாக என்னை கொடுத்து அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை எனக்கு காண்பிக்க அவர் வல்லமுள்ளவருக்காக சொல்லி நான் விசுவாசித்து கதவை பூட்டி ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமா தேவனுடைய மகிமை காண்பீர்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. ஜெபம் வீணாக போகாது. கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பார். God bless you.